நடிக நின்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ராமச்சந்திர ஆசாரி. ஆசாரி இல்லடா, ஆச்சாரி. ராமச்சந்திர ஆச்சாரி வாழ்க. 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 இருக்கு, இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது எங்களுக்கும் தெரியும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் அவங்கள கூட்டு வந்திருக்கிறோம். சரி, யார் அவன்? இவர் தான் சைக்காட்டிஸ்ட் சரவணன். அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்திருக்கார். என்னது, சைக்கிள் ஓட்டுறதுக்கு அமெரிக்கால போய் படிச்சானா? ஏண்டா எழவெடுக்கணும், எங்க ஊருக்கு வாடா. ஏகப்பட்ட விளைநிலங்களை வீணா ஆக்கி வச்சிருக்கானுங்க. அங்க வந்து சைக்கிள் ஓட்டினா குறைஞ்சு போயிடுவியா? சாமி சைக்காட்டிஸ்ட்னா மைண்ட் ரீடர், மனசை படிக்கிறவர். ஓ, அந்த இழவு படிப்பா, படிக்கட்டும். ஆமா, பக்கத்துல ஒருத்தி உட்காந்து இருக்காள், அவ யாரு? இவங்க தான் மாளவிகா. பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தால் அப்படி தெரியாது, பார்க்க அப்படி தெரியாது. வேற ஆள் கிடைக்காதனால இவ்வளவு குறை வச்சு. நீ ஏன்பா அவளை பார்த்து ஜொல்லு விடுற? ஜொல்ல தொடச்சிக்கப்பா. நல்லவங்களோட ஜொல்லு கீழே சிந்தக்கூடாது. சிஷ்ய பிள்ளைங்களா, நாற்காலை எடுத்து கிழக்க பார்த்தா மாதிரி போடுறான். எதுக்காக நாற்காலியை கிழக்க பார்த்து போடணும்? ஏன்னா கிழக்கால தான் சூரியன் உதிக்கும். எங்க தமிழ்நாட்டுல தெற்கால கூட சூரியன் உதிச்சிருக்கேன். அது தமிழகத்தை காப்பாற்ற வந்த சூரியன். அப்ப கிழக்காலையே பார்த்து உங்க சேர்க்கா போட்டுக்கோங்க. அங்க போட்டியா? டே, அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த வீட்டுல இருக்க, நான் இவங்கிட்ட பேசிட்டேன், இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் எவனும் வெளியே போக கூடாது வீட்டை விட்டு. எதுக்காக அப்படி சொல்றீங்க? வெளியே போய் என்னை பத்தி விசாரிச்சிங்கன்னா என் வண்டவாளம் தண்டவாளம். அதுக்காக தான். அப்புறம் நான் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். அப்படின்னா உங்களுக்கு சுடு தண்ணி வச்சு தர சொல்றோம், அட்டாவா குடிச்சுக்கோங்க. டேய், அது மட்டும் இல்லடா, எனக்கு என்ன தேவையோ அதையும் சிஷ்ய பிள்ளைங்களே எனக்காக செஞ்சு கொடுத்துருவானுங்க. சரியா? அப்படின்னா பேமெண்ட் அவங்களே கொடுத்துருவாங்களா? அடி செருப்பால நாயே. ஏண்டா, நானே 6 மாசமா வீட்டுல பேய் ஓட்டாம சும்மா இருந்தேன். அப்படியே எங்கேயாவது பேய் ஓட்டலான்னு பார்த்தா அந்த எல்லா பேயும் ராகவா லாரன்ஸ் கூட்டின்னு போய் ஓட்டி காமிச்சிடுறான். நானே சும்மா இருக்கிறேன். வந்ததே ஒரு வேளை, இதுலயும் பேமெண்ட் இல்லைன்றானே. சாமி என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, ஒரு ஆவி கிட்ட பேசிட்டு இருக்கேன். பாவி சாமி. சரி விடு, இங்க யாருக்கு தாண்டா பிரச்சனை? அது நான் சொல்றேன். வா தம்பி, இங்க வா கண்ணா, சத்தியம் பண்ணு. உனக்கு ரஜினி மாதிரி முகாமை போன்ல வாய்ஸும் நீ உன் வாய்ஸ்லயே பேசு. ஏதோ கொடுத்தாங்க சாமி, பண்ணிடுறேன். சாமி, இப்போ உங்க பிரச்சனை யாருக்கு? இந்த புள்ளையாண்டான. ஏன்பா வந்ததுல இருந்து அமைதியா இருக்கானே, இவனுக்கு போய் பிரச்சனைன்றிய? இவனுக்கு என்னடா பிரச்சனை? அமைதியா தான் இருப்பான். திடீர்னு ஒரு மயக்கம் வரும். அப்படியா? மயக்கம் வந்துருச்சுன்னா பிரச்சனை தான். மயக்கம் வந்துருச்சு சாமி, நீங்களே சரி பண்ணிடுவீங்க சாமி. நீங்களே பாத்துக்கோங்க சாமி. என்னடா நான் வந்துடுறேன், வச்சிருவேன். தம்பி என்னடா உனக்கு? என்னடா வாய் மாறிடுச்சு? வாய் மாறலடா, வாய்ஸ் மாறிடுச்சு. ஒரிஜினல் வாய்ஸ் வந்துருச்சுடா. நானும் எவ்வளவு நேரம் தான் நல்லவன் மாதிரியே நடிக்கிறது. என்னடா உனக்கு பிரச்சனை? 5 பைசா திருடா தப்பா? அட பிச்சைக்கார நாய, 5 பைசா செல்லாம போய் ஆண்டாண்டு காலம் ஆயிடுச்சுடா. அட திருடா என்ன, திருடாம இருந்தா என்ன? அதே 5 பைசாவை 5 பேர் 5 தடவை திருடா தப்பா இல்லையா? அது கொஞ்சம் தப்பு மாதிரி. நீ என்ன சொல்ல வர? சரி தப்புன்னு வச்சுக்க. என்ன இப்போ? நான் ஒரு தப்பு பண்ணலையே. டேய் தம்பி, அண்ணியன்ல எதுக்குடா கஞ்சாக்காரு போறாரு? நான் கஞ்சா கருப்பில்லை, அம்பின்னு. அந்த தும்பி வாய்ஸ் ஆயுதே. கேட்டுங்க. அடடா அடடா. ஐயோ அம்மா, அந்த 5 பொண்ணையும் கலாய்ச்சது நான் தாண்டா. அடடடா. டேய், எங்கடா 5 பொண்ணு இருக்கு? இருக்கிறதே 2 பொண்ணு. அதுவும் கலாய்க்கிற மாதிரி பேசுறீங்க. நான் ஒரு தப்பு பண்ணல. ஐயோ, நீ தப்பு பண்ணல, நான் தானா தப்பு பண்ணிட்டேன். யாரு செத்துக்கா? இந்த மாதிரி பயம் கொடுத்தா எனக்கு சொட்டிங் வந்து தாண்டா தீரும். அட பாவி, வந்ததுல இருந்து சும்மா தானடா இருக்கிறேன். நான் ஒண்ணும் பண்ணலடா. பஸ் டிக்கெட்ல 10 பைசா எத்தனை வயிறு பத்தி தெரியல. இது 10 பைசாவா? ஆட பாவி, 10 பைசா எங்கடா ஏத்துனானுங்க? அவன் 10 மடங்கு ஏத்திருக்கான்டா. வயிறு பத்திக்கிறாங்க. இப்ப எவனும் பஸ்ல போறது கிடையாது. பஸ்ஸை விட சேர் ஆட்டா கம்மியா இருக்குன்னு அவன் சேர் ஆட்டால போடுறான். பஸ்ஸுக்கு 9 ரூபாய், சேர் ஆட்டாக்கு 10 ரூபாய். அதுல உட்காந்துட்டே போனான். நாட்டுல இப்ப சேர் ஆட்டா ஓட்டுறவங்க தான் நிறைய சில்லறை பாக்குறாங்க. தெரிக்க விடலாமா?
நீ ஏற்கனவே தெறிக்க விட்டதுக்கு தாண்டா பயந்து போய் உட்காந்துருக்காங்க. இன்னும் தெறிக்க விட போறியாடா? அண்ணே அது என்னோட ஃபிகரு. யார் அதுவா? தைரியம் இருந்தா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம். டேய், நீ இருக்கிற உயரத்துக்கு உன்னை தாண்டி போயெல்லாம் அதை தொட முடியாதுடா. வேணா பச்சை குதிரை மாதிரி குனிஞ்சுக்க, அப்ப வேணா தாண்டி போய் தொட்டுட்டு வரேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா? எப்படா முடிப்பான் இவனை? நான் எப்படிடா வந்து இவன் காப்பாத்து? தீர்வு நான் சொல்றேன் சுவாமி. யாரு சொல்றேன்? யாரு? ரஜினி வந்துட்டாரு. சொல்லாத, அப்புறம் நான் அடிச்சிடுறேன். உன்னையே அந்த ரஜினி நான் ஏத்துக்கினேன். சரி அப்படி என்னப்பா சுவாமி, இவருக்கு மல்டி மிமிக்ரி பர்சனாலிட்டி இருக்கு. என்னது? மல்டி மிமிக்ரி இந்த பர்சனாலிட்டி. நாய்க்கு எங்கடா பர்சனாலிட்டி தாங்க? பாரு மூஞ்ச. நீ பர்சனாலிட்டி கேக்குறேன்ற? அத சொல்ல சுவாமி. நோய் பேரு மல்டி மிமிக்ரி பர்சனாலிட்டி. ஓ அந்த சரி வச்சுக்க. இப்போ அத நம்ம வந்து அத அவர் உடம்புல இருந்து வெளியேற்றணும்னா நீங்களும் மல்டி மிமிக்ரி பர்சனாலிட்டியா மாறணும். ஐயோ எனக்கு மிமிக்ரிலாம் அவ்வளவா வராதேடா. ஆல்ரெடி அது செட்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும். ஏண்டா நானும் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், வேலையை காட்டி இருக்கிறேன். இது வரைக்கும் உலகத்திலேயே மிமிக்ரி பேய் பிடிச்சி ஒரே உன்னை ஓட்டுற ஓட்டல இனிமே எவனுமே மிமிக்ரி பண்ணக்கூடாது. அப்படியே அண்ணாத்தா என்கிட்டே உன் வேலையை காமிச்சுன்னுக்கிறியா? உன் உடம்புல இருக்கிற மிமிக்ரி பைய கபால்னு குத்தி வாய் மழையா ஏத்துருவேன். என்ன நினைச்சுன்னுக்கிற நீ? அடேங்கப்பா அடேங்கப்பா உள்ள இருக்கிற பேயை எடுத்துட்டு சொன்னா நம்பணும். அதை விட்டுட்டு தெரியாது முடியாதுன்னு பாம வச்சு மிமிக்ரி பைய எடுத்துரும் தெரியுமா? டேய் 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 ராஜா, என்கிட்டயே நீ குரல. இவனுக்கு மிமிக்ரி பேய முடிக்கல, ஒன்றும் முடிக்கலங்க. சும்மா ஊரை டக்கால. டே தம்பி இங்க பார், கண்ணு தர. ஓப்பன் த ஐஸ், கிரேட் கன்ஃபியூஸ். மயக்கத்துல வந்துட்டேன். டே தம்பி வந்துட்டேன், மயக்கத்துல வந்துட்டேன். ஏந்திரு. உனக்குள்ள இருந்த மிமிக்ரி பைய நான் ஓட்டிட்டேன். கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா இவங்களுடைய காம்பினேஷன்ல வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. இந்த சூப்பரா ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. தேங்க்யூ. அண்ட் அண்ணா எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கவுண்டமணியோட பெரிய ஃபேனு. நான் அவரோட ஒரு படம் நடிச்சிருக்கேன். எனக்கு அவர் கூட இருந்தது மாதிரி இருந்துச்சு. வெரி நைஸ். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் முடிக்கிற வரைக்குமே எல்லாருமே நாங்கள் சிரிச்சிட்டு தான் இருந்தோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், எங்கள் எல்லாருமே சிரிக்க வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச்.